சிம்பிளா சொல்லணுமா, இந்த கல்யாணம் இதெல்லாம் ரொம்ப கமிட்மெண்ட்லாம் போகாம இந்த பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறுங்க. நீங்க அப்ப கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்க. Actually, we are friends. We are very close. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கூடிய சீக்கிரம் கல்யாணம் எதிர்பார்க்கலாம். நம்ம நல்லா உழைக்கலாம். அடுத்த வருஷம் ஃபுல்லா உழைச்சு காசெல்லாம் சேர்த்து சம்பாரிச்ச பிறகு அது எல்லாத்தையும் போட்டு அந்த கல்யாணத்தை கூட நாசமா போனாங்க. பிக் பாஸ் காசு ரெண்டு பேரும் வந்திருக்கோல கோடி கணக்கு. எங்க சார் பிரியாணி எல்லாம் போடுறது இல்லைங்க, குஸ்கா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரிடா, இப்போ இந்த பிகின் ஒரு சேலஞ்சா நிறைய பேசுவான். எப்படின்னா அக்கௌண்ட்ல ₹1 இருக்கும், ஆனா 1 கோடி வீடு வாங்குவோம்ல, அந்த அளவுக்கு இவன் வாயும் இவனோட பிரெயினும் வேலை செய்யும். இந்த தள்ளுடா நடுவுல வந்து அடிச்சுக்கறா. எல்லாரும் டேஸ்ட் பண்ணீங்களே, எப்படி இருக்கு அது சொல்லுங்க. இந்த கேள்விக்கு தான் இவ்வளவு நேரமா? தமிழ்ல ஒன்னு சொல்லுவான் பாரு, சொல்லுங்க. அந்த ஐஸ்கிரீம் எங்க கூட இருந்தவங்களுக்கு இவ்வளவு அறிவு? நிஜமாவே சொல்றேன், சௌந்தர்யாக்கு இவ்வளவு அறிவெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்குள்ள நீங்க கொடுத்துக்கிட்ட ஒரு அட்வைஸ், இது நம்ம பார்த்து பண்ணணும், சவுண்ட் இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற. ஆனா சவுண்டுக்கு எனக்கு நிறைய சண்டை தான் வரும். ஆமா கரெக்ட். ஏன்னா நம்ம இப்படிதான் சொல்லுவா. அப்படி ஒன்னு டக்குன்னு நம்ம ஒரு ப்ரெஷர்ல இருப்போம், கரெக்டா ஒரு பேக்கேஜிங் வரணும், வரமாட்டாங்க. இவனுங்க கேட்டாலும் சண்டை போட்டு ஒன்று வாங்குறது இருக்குல்ல வேலையை, அது பெரிய அக்கப்புறம். அப்போ வந்து நடுவில் வந்து ஒரு மொக்கையா ஒரு கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி டென்ஷனாக வாங்க பாருங்க, அதுதான் கடுப்பாகும். அதனால நான் வந்து இது பாரு, ஜஸ்ட் யுவர் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், வந்தியா காசை போட்டியா. அதாவது என்னன்னா சும்மா பேசிக்கா உன்னை வச்சிருக்கேமா, அவங்க எவ்வளவு பிசினஸ்க்கான மூலையெல்லாம் நீ கொடுக்க கூடாது அப்படின்னு விஷ்ணு கண்டிஷன் போட்டு உங்களை பிசினஸ்ல இறக்கி இருக்காரு இல்லையா? இல்லைங்க. ஏன் இல்ல? நான் கேர் பண்றேன். ஆனா நீங்க என்ன பிசினஸ்க்கான அட்வைஸ்? பட் நான் சொல்லவா, இந்த சோஷியல் மீடியா வந்து ஃபுல் ஹேண்டிலிங் வந்து சவுண்ட் அந்த பொறுப்பெடுத்து பாப்பி யூ வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்னு இருக்குல்ல, அது எடுத்து. ஏன்னா பிகாஸ் எடிட்டிங், இந்த போஸ்ட் போடுறது. ஓ எடிட்டிங்ல தெரியுமா? ஓ சூப்பர்டா, இதெல்லாம் பெரிய விஷயம் தான். அப்போ சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பிசினஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரீல்ஸ் ஓபன் பண்ணாலே உங்களோட ஐஸ்கிரீம் வண்டி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்தது. எப்படி? அது ஃபர்ஸ்ட் எனக்கு நிஜமா இவங்களுதுன்னு தெரியாது. அந்த ஐடியா சொல்லும்போது என்ன என்னலாம் சொன்னதுமா, ஏலாம் செட் ஆகாது, அதெல்லாம் வழங்காது, இப்படிதான் சொன்னாங்க. அது காஸ்ட்லிங்க, அது அவ்வளவு. அது ஒரே வண்டி எல்லாருக்கும் அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? பிசினஸ் பண்ணும்போது நமக்கு ஆர்வம் இருக்கும், காசு இருக்கணும்ல, அதான் மேட்டர். என்ன பண்ணீங்க பிக் பாஸ் காசு ரெண்டு பேரும் வந்திருக்கோல கோடி கணக்கு. எங்க சார் எங்க சார் போடுறாங்க, பிரியாணி எல்லாம் போடுறது இல்லைங்க, குஸ்கா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. சும்மா எல்லா டாக்ஸ் போக வந்திருக்கோம் ரெண்டு பேருக்கும், அதெல்லாம் சும்மா அப்படியே மறைச்சிட்டு என்ன. சரிடா, இப்போ இந்த பிகின் ஒரு சேலஞ்சா, என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், எவ்வளவு கடன் இருக்கோ சோப்ஸ் கட்டோ அப்படி. சரி, as a couple கோலாக நீங்க வந்து அடுத்த நிறைய பேர் உங்களை மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேருக்கு அந்த ஆசை கனவுகள் என்னென்னமோ யோசனைலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் ஆக நீங்க ரெண்டு பேர் சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? சிம்பிளா சொல்லணுமா, இந்த கல்யாணம் இதெல்லாம் ரொம்ப கமிட்மெண்ட்லாம் போகாம இந்த பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறுங்க. சபாஷ் சவுண்ட். இப்போ இது எடிட்ல இது பண்ணிக்கோங்க, இங்க விரிசல் உள்ள வாழ்க்கையில வந்து டிராவல் பண்ணி பிசினஸ் பண்ணி இப்படி சம்பாதிச்சு தான் போனோம். நீங்க அப்ப கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்க? இல்ல, நான் கல்யாணம் ஆயிடுது, எப்ப வேணா பண்ணலாம். 60 வயசுல தான் அப்படி. சோ கப்பிள் இன்டர்வியூவாக, அதாவது எல்லாருமே மக்கள் கேக்குறாங்க, உங்களை ஜோடியா பாக்குறாங்களா, எப்போ உங்களுக்கு கல்யாணம், எப்ப? எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுங்க கேட்டு சொல்லுங்க. அது நாங்க கேர் பண்ண கூடாதுன்னு டயர்ட் ஆயிடுச்சு, அதனால கேட்டே இருக்கீங்க எல்லா இன்டர்வியூ. Actually we are friends, we are very close friends. நீ அப்படிதான் சொன்னாங்க உள்ள. அது சும்மா சொன்னடா. ஓ நீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இல்லங்க, அப்படி நீதான்மா சொன்ன உள்ள. சும்மா சொன்னேன், அத அப்படி பண்ற. அதெல்லாம் டைம்ல நடக்குங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணம் எதிர்பார்க்கலாம். அதனே 2027 டேட் போட்டுருவீங்க. நான் போட்டுமா 2027 ஓ இயரா? அப்படியே எந்த இயர்? 2027. நம்ம உழைக்கலாம், நம்ம நல்லா உழைக்கலாம். அடுத்த வருஷம் ஃபுல்லா உழைச்சு காசெல்லாம் சேர்த்து சம்பாரிச்ச பிறகு அது எல்லாத்தையும் போட்டு அந்த கல்யாணத்தை போட்டு நாசமா போனோம். அதானே? அப்படிதானே உங்களுக்கு இப்போ வேண்டாம் சவுண்ட். நம்ம இனிமேல் இப்படியே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ காசு சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் உங்க கெரியரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு, நமக்கு என்ன தேவையோ அந்த சந்தோஷத்துல கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயத்தை பத்தி யோசிக்கலாம். ஐஸ்கிரீம் அண்ட் இப்படி ஒரு பிசினஸ் வெஞ்சர், ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? இன்னைக்கு உங்களுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. அதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்பி தான் நம்மளுக்காக நம்ம பிளான் பண்ணும்போதே இந்த லான்ச் எப்படி நாங்கள் பிளான் பண்ணோம்னா, சரி நாளைக்கு டேட் நல்லா இருக்கான், இதுக்கப்புறம் டேட்டே நல்லா இல்லையா, அப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னும்.
யாரா வருவா இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். இல்லை அது எங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்காரு. அவர் வந்து அவர் கான்டாக்ட் ஒன்று கூப்பிடுவார், அப்புறம் என் கான்டாக்ட் நான் கூப்பிடுவேன், அப்புறம் இவர் கான்டாக்ட் கூப்பிடுவாங்க. பார்த்தா இவர் கான்டாக்ட் தான் ஃபுல்லாக வந்திருக்கு, அப்புறம் அவர் கான்டாக்டும் வந்திருக்கு. நம்மளுக்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ ஓகே, தட்ஸ் இனஃப். இதுவே போதும், நல்ல ரீச், நல்ல சப்போர்ட்டு, அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் பண்ணிட்டாலே போதும், இதில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா நான் பிஸ்னஸ் தான் நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இவனும் எல்லாமே ஃபுல்லாக இவனோட ஐடியா தான். ஸோ நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் கூட நானும் அந்த பிஸ்னஸ் ஒரு காலை வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ யா, பட் ஹாப்பி தட் ஐ எம் டூயிங் சம்திங். ஏன்னா லைஃப் அப்படியே ஸ்டேபிளாக போகாது, இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படி தான் இருக்கும் நம்ம லைஃபு. ஸோ நம்ம நல்ல ஒரு ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ வந்து ஒரு பிரேக் டைம் இருக்கும். அப்போ எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாருமே ஒரு டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அதை ப்ரொடக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த டிப்ரெஷன் போகாமல் அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். இல்லை அந்த ஒரு டிப்ரெஷன்னா அந்த பிரேக் இருக்குல்ல, அந்த பிரேக்ல என்ன பண்ணோம், என்னடா இது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது, ஷூட் இல்ல இன்னைக்கு அங்க ஏதாவது ஆக்கிபை பண்ற மாதிரி ஒரு அப்படி பிசினஸ் இருக்கும். நம்மளோட இந்த மாதிரி ஒரு கடை போட்டேன், கடை கிடையாது, ஒரு கிரியேட் பண்ணணும், ஒரு மாடலில் கிரியேட் பண்ணிட்டா தட் வில் கிவ் ப்ரொடக்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணணும். அதில் தாட் ப்ராசஸ் வந்துச்சு, அதனால அதுக்காக ஒரு விஷயம் தான். ஆமாம், எப்போவுமே அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, படம் வரும், அது நம்மளுக்கு கோர் தொழில், ஓகே. ஆனால் அதாவது சில பேர் இருப்பாங்க, ஐயோ நான் படத்துலேயே நின்றுட்டு கடைசியில் வாழ்க்கையை விட்டுட்டேன் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. நோ, பிஸ்னஸும் ஒன்று சைடில் அப்படியே பண்ணிட்டு இருக்கணுன்றது என்னோட தாட் ப்ராசஸ். இது எப்படி நீங்க அதுக்கான சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கு? பிகாஸ் அவர் வந்து உண்மையா சொன்னா இன்னைக்கு வேற ஒரு விஷயம் நானே பார்த்த மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல ஒரு பிசினஸ் மேனாவே இறங்கிட்டார். வர வீட்டில் கமான் டேஸ்ட் திஸ் ஃப்ளேவர் டூ திஸ் அப்படி வீடியோ அப்படியே பரபரப்பா இருந்தாரு. ஸோ ஹவ் வாஸ் இட் டு யூ? இப்படி ஒரு விஷயம் நீங்களும் பார்த்தீங்களா? அப்படியே பிஸ்னஸாவே இறங்கி மூழ்கி இருக்காரு. இல்லை, ஆக்சுவலி அவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நம்பலை. ஆக்சுவலி இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேசுவான், எப்படின்னா அக்கௌண்ட்டில் ₹1 இருக்கும், ஆனால் 1 கோடி வீடு வாங்குவோம்ல, அந்தளவுக்கு இவன் வாயும் இவனோட பிரெயினும் வேலை செய்வோம், புரியுதுங்களா? ஸோ அந்தளவுக்கு எல்லாரையுமே ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறான். ஏன்னா இவன் க்ரியேட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்கான்ல, அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங், பட் எஸ் புட் இஸ் சோல் ஹார்ட் எல்லாத்தையும் போட்டு கிரியேட்டட் திஸ் திங். பட் ஐ ஹோப் இட் ரீச்சஸ் டு ஆல். பிகாஸ் இது நார்மல் ஐஸ்கிரீம் தான் நாங்கள் பண்ணலை. யூஸ்வலாக பேசிக்காக ஆடியன்ஸ் சாப்பிட்றது மாதிரி இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஏன்னா இவன் யூஸ்வலாக போய் தேடுவான், எங்கெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், நாங்கள் நைட்லாம் போய் தேடுவோம், ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஏதாவது ஐஸ்கிரீம் ஹெல்த்தியாக குடி, அது மாதிரி சுகர் இல்லாமல். ஸோ அப்போ ஏன் நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனும் ஜீவா மாஸ்டர் எல்லாமே சேர்ந்து நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து வேடிக்கை தான் பார்க்க வந்தேன், ஆனால் என்னை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கோபாலை கூப்பிட்டு உட்கார வச்ச மாதிரி தான் அந்த மாதிரி. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா எங்களுக்கு இது கான்செப்ட் இல்லைன்னா நம்ம ஐடியா பிச் பண்ணுவோம், நம்மளை நம்பவே மாட்டானுங்க. நீலாம் அது சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த சினிமாவில் என்ன எப்போதுமே ஒரு ஸ்டாம்பிங் ஒன்று இருக்கும், எல்லாம் பெஸ்ட்டு, வெள்ளையாக இருக்கான்பா, இவனை வச்சு என்னதை பண்ணுறது அப்படின்னு. டேய் வெள்ளையாக இருக்கிறது குற்றமாடா, ஏன்டா டே, அவங்க தாட் ப்ராசஸ் புரியல. இப்படி அஜித் சார் நினச்சிருந்தா அவர் வந்தே இருக்க மாட்டார், இப்படி கமல் சார் நினச்சிருந்தா அவரும் வந்திருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? இப்படி உலக நாயகன்லாம் இப்படி வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த அதாவது என்னென்னா ஆக்டிங்கை பார்க்கணும், அங்கே அந்த கேரக்டராக எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். என் கலரை பார்த்து இன்னும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டாம்பிங் இப்போ என்னெல்லாம் இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க, நீ ரொம்ப கலராக இருக்குப்பா, 2025 வந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்க்கும் போது என் குழந்தை ரொம்ப வெள்ளையாக வரணும், அப்படிதான் அரவிந்த் சாமி சார் கலர்ல இருக்கணும், இப்படிதான் பேசிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க நடிக்கிறதுக்கு ஆள் எடுக்கும்போது கருப்பா கண்ணங்கருன்னா வேணும். பாத்தீங்களா இந்த ஃபீல்டுக்கு வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அடுத்த படம் இன்டர்வியூ தான் கொடுப்போம். நெக்ஸ்ட் அடுத்த 2-3 மாசத்துல படம் ஆரம்பிக்கும். அது பண்ணுவோம். ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? நாங்க வருஷம் சொல்லுவோம். இல்ல வேற பிசினஸ்ல கூட நம்ம சந்திக்கலாம். என்ன அடுத்த பிசினஸ் என்ன ஐடியா இருக்கு? அடுத்த பிசினஸ் வந்து சர்ப்ரைஸ். அது வந்து என் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலி அடுத்த பிசினஸ் சொல்ல முடியாது, நானும் சவுண்ட் கூட சேர்ந்து கூட ஓபன் பண்ணலாம். யா ஆமாமா ஷோப்ஸ். நீங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன், உங்க பிக் பாஸ்ல பாப்பான்னு பார்த்தா இங்க வந்திருக்கீங்க. நீயே ஏன்டா இந்த கண்டு? இல்ல இதுக்கு சொல்லு இல்ல போல. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் ஆச்சு. ஐயா ஏன் பிக் பாஸ் நம்மளுக்கு வெளியிலேயே 1000 விஷயங்கள் நமக்கு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. ஆமா இங்க 1000 அங்க பாருங்க எல்லாம் கூவிட்டு இருக்காங்க ஒரு சைடுல. இந்த டீமுக்காக தான் இவ்ளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிருந்தோம். ஃபைனலி அந்த டீம் இல்ல அவங்க வெயிட் பண்ணது ஐஸ்கிரீம்காக தான், எங்களுக்காகலாம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த vlog முடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ப்ளீஸ் இப்பவே என்னோட கடை ஆக்சுவலா பிஹைண்ட் வுட்ஸ் கைஸ் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து மோக்ஷா மார்சல் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஐஸ்கிரீம் ஷாப் வந்து இங்க பெசன் நகர்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இவங்களை எதுக்கு இந்த சேனல்ல பிஹைண்ட் வுட்ஸ்ல எதுக்கு இவங்களை வச்சிருக்கீங்கன்னே தெரியல. கேள்வி கேட்க சொன்னா உட்காந்து ஐஸ்கிரீம் தின்னுருக்காங்க. பாத்துக்கோங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த ஐஸ்கிரீம். நான் முத்துக்குமரன் யூடியூப் சேனல் அதெல்லாம் நாங்க டெலீட் பண்றோம். எல்லாருமே டேஸ்ட் பண்ணீங்களே, எப்படி இருக்கு அது சொல்லுங்க. இந்த கேள்விக்கு தான் இவ்வளவு நேரமா? சொல்லுங்க. முத்து சொல்லுவான், முத்து நீ சொல்றா. சுத்த தமிழ்ல ஒண்ணு சொல்லுவான் பாரு, சொல்லுங்க. அந்த ஆமா. ஐஸ்கிரீம் நான் சொல்றேன், எங்களுக்கு என்ன ரொம்ப பெருமையா இருக்கு, எங்க கூட இருந்தவங்களுக்கு இவ்வளவு அறிவு, இதை இவங்களா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. அதுவும் இல்லாம பெசிக்கு தான் மோஸ்டா ஃபன் பண்ணதுக்கு வரும். அப்படிப்பட்ட பெசி வருவேன்னு சொல்லு. சரி, அப்படிப்பட்ட பெசில எங்களுக்காக ஃப்ரீயா ஐஸ்கிரீம் கடையை தரந்த ஃப்ரீயாவா? ஆமா, எங்களுக்கு ஃப்ரீடி. ஆமா ஆமா. இல்ல நான் காசு கொடுப்பேன். நேத்து கூட வாங்கினியடி, நிஜமாவே சொல்றேன். சௌந்தர்யாக்கு இவ்வளவு அறிவெல்லாம் கிடையாதுங்க. ஃபேன்ஸுக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு. ஓகே, அதாவது ஜோக்ஸ் அபார்ட் ஃபன் அபார்ட் ஒரு பிசினஸை வந்து இப்படி இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்றது வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. அட நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. சோ அதுதாங்க, ஆல் தி பெஸ்ட், லவ் யூ. அதாவது இந்த தள்ளுடா நடுவுல மறைச்சிட்டேன். செலிபிரிட்டிஸ் மாதிரி நடந்துங்க. நான் அந்த எனக்கு 10 ரூபா கூட அந்த மாதிரி நடந்துக்காதீங்க ப்ளீஸ். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, சைனா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி பல ஐஸ்கிரீம்களை சாப்பிட்டு சரி நம்ம ஊருக்கும் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண, இது வந்து உண்மையா ஃபன்னு கலாய்க்கிறதுக்குலாம் சொல்ல, உண்மையாவே இந்த மாதிரிலாம் வந்து சர்வ் பண்ணி சூப்பரா பண்ண. அதாவது ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. நாங்க வந்து யூஎஸ்ஏ போயிருக்கும்போது ஒரு கடையில வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டோம். அந்த பனானா ஐஸ்கிரீம், வேர்ல்ட் ஃபேமஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஸோ அங்கே வந்து பனானா அந்த ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான ஒரு 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 இன்க்ரீடியன்ட் கிட் ஒன்று இருந்தது. இதை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரோன்னு விஷ்ணு வாங்கிட்டான், லாரியா வாங்கிட்டு பார்த்தா ஏர்போர்ட்டில் அலோவ் பண்ணல. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே குப்பையில் போட்டு அனுப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் அதோட டேஸ்ட் அப்படியே முன்ன பின்ன கொண்டு வந்துட்டாப்ல. அடிக்கடி போய் சாப்பிட்டு வந்து இன்னும் மாசா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறேன். வாழ்த்துக்கள். வரும்போது பொக்கே வாங்கிட்டாங்கல. இல்ல மோக்ஷா மோர்சல். மோக்ஷா இல்ல, மோக்ஷா. மோக்ஷா என்ன மீனிங் அது? மோக்ஷாடா. ஏன்னா எனக்கு பாதுஷா தெரியும். மோக்ஷம். பாதுஷா எங்க கடையில விக்கும். உங்க கடையில இருக்குமா? இப்போ வந்து கிராஸ் ப்ரமோஷன் பண்றது. அதாவது இங்க வந்து இன்டகிரேட் பண்ணி ஏதாவது ஒரு ஜோக் சொல்லிட்டு போ. அப்படிங்கங்க. ரெண்டு பேரும் ஸ்வீட். நல்ல ஸ்வீட்டான ஒரு ஜோக். ஐஸ்கிரீம் சொல்லு, ஸ்வீட்டானா ஐஸ்கிரீம் ஜோக் சொல்லு. ஐஸ்கிரீம் ஜோக்கா? என்னங்க திடீர்னு ஐஸ்கிரீம் ஜோக் கேட்டீங்க? ஆமா, இப்போ நீ என்ன சொல்ல போற நானும் யோசிச்சிட்டு இருக்கேன். அட இல்ல ஐஸ்கிரீம் கேக்கல இருக்காங்க. கேக் இருக்கு. கேக் இருக்கு. ஐஸ்கிரீம் தான் மெயின். அல்ல ஐஸ்கிரீம் தான் மெயின். ஒரு ஐஸ்கிரீம் கேக் கொடுத்தா அவன் புடிச்சிருவான். ஆமா இல்லங்க, ஒருத்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு கடைக்கு வந்திருக்கான். வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கான். கேக்க கையில எடுக்கிறா, டக்குன்னு கேக் பறந்துட்டு இருக்கு மேல. ஏன் நீ சொல்லு. ஏன்னா பிளைன் கேக் அதான் பறந்துச்சா? கை தட்டுங்க. டேய் டேய் நீங்க தான கேக் வச்சு ஐஸ்கிரீம் குடுக்கலாம் சொல்லி கேன்சல்டா. ஜோக் சொல்லிட்டேன், பேமெண்ட் கொடு. அட பாவிங்களா, இதெல்லாம் கொள்ளையடி. இல்ல இஎம்ஐ கட்டணுமா? அதெல்லாம் இருந்தாலும் ஐ திங்க் பயங்கர டயட்டா ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் ஓபன் பண்ணி பிசினஸ் மேக்னெட் ஆயிருக்காங்க ரெண்டு பேரும். இத பத்தி உங்க கருத்து என்ன சொல்லுங்க? எல்லாரும் தனித்தனியா சொல்லலாம். சொல்லுங்க. உண்மையிலே ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ்மேன் தான். ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிஞ்சகர்ல பேக்கரி அரும்பாக்கத்துல அமுஞ்ச கடையா? அரும்பாக்கத்துல ஒரு கடை இருக்குங்க. இவருக்கு பாரிஸ்ல ஒரு கடை இருக்கு. ஏய் பாரிஸ்ல என்ன கடை பண்ணி இங்க ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா, கொலாபரேஷன். ஐஸ்கிரீம்லயே பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? இல்லப்பா. இங்க இருக்கு. இங்க இருக்கு. இங்க இருக்கு. மோர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? இல்லப்பா, அது இங்க இருக்கு. ஆனா எனக்கு என்ன கன்ஃபியூஸ்னா பாப்கார்ன் ஐஸ்கிரீம் ஓகே, ஐஸ்கிரீம்ல பாப்கார்ன் போடா, பாப்கார்ன் ஐஸ்கிரீம் மோர் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. அதுதாங்க எங்க மோக்ஷா மோர் குடுறா அந்த சாம்பிள். எட்ரா மோர அப்படினு. மோரா? மோர்னா மோரா? டேய் ஐஸ்கிரீம்ல மோர ஊத்தி அது மோர் ஐஸ்கிரீம் விக்கிறீங்க எப்படிடா? இந்த சாம்பிள் வச்சிருந்தா டேஸ்ட் பாருங்க. டேய் அம்மா அந்த டீஸ்பூன் பத்தி சொல்லுவோம்ல. ஏய் கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவா தானே. நல்லா சாப்பிடுற பயப்படாதா? உங்க டீஸ்பூனே வந்து மண்ணள்ளி கொட்டற மாதிரி. அது பேர் என்ன? ஆமாடா சொல்லு. மண்வெட்டி அது. ஏய் இங்க வந்து கேக்க கூடாது. கடப்பாரு. என்னம்மா உள்ள புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுருக்கீங்க? ஆமா மோர் ஐஸ்கிரீம். கடை பேர் பிராண்ட் பண்ணு. அதுதான் எங்க மோக்ஷா. அதுதான் எங்க மோக்ஷா. அதுதான் எங்க மோக்ஷா. மோக்ஷா. மோக்ஷா.
டேய் இப்ப சொல்றா மோர்த்தா அம்மா, இந்த மாதிரி மோர்த்தா நீங்க காம்படிட் comedy எல்லாம் பண்ணலையேம்மா. காம்படிஷனா எங்க ஏங்க, மோர் அவங்க ஐஸ்கிரீம் எதுவுமே பண்ண விடலங்க. ஐயோ பண்ண விட்டுருந்தா இல்ல அப்படிலாம் இல்ல. என்ன இப்படி திடீர்னு வந்து குக்கர் காலி எடுக்கிற? இல்லங்க மோக்ஸா ஐஸ்கிரீம் புதுசா புரியல அங்க எனக்கு. என்ன சாப்பிடுவாப்ல. ஐஸ்கிரீம்லாம் பண்ணோம்? இருக்க டேஸ்ட் டேய் ஏன் பாய் எடுத்து வைக்கிற ஆக்சுவலி டப்பிங் இருக்கு ஆல்ரெடி சாப்பிடுறா. சொல்லுங்க. என்ன இவன் உண்மையை ஏதோ சொல்லுங்க. ஒண்ணு எனக்கு ஒண்ணும் புரியலங்க ஏய் நீ ஏதோ டேய், புளிக்குழம்பு இல்ல, இல்ல, வச்சு இல்ல. அப்படி டேய், மாப்ள நீ சொல்லு. டேய் மாப்ள இரு மாப்ள இரு ஏய், அவன் ஆகட்டு. டேய் டேய் அவன் என் புளிக்குழம்பு வச்சு பயப்படுவான்னு நினைக்கிறேன். ஆ. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க இது புளிப்பாருங்க இருக்கிற reaction யாருமே வர மாட்டாங்க கடைக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் ஆ. கொடுக்குறேன். வாவ் அதான் நீ கேவலமான ஐஸ்கிரீம் ரியாக்ஷன் கொடுக்குறேன் ஏன்டா டேய் சும்மா சொன்னேன் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் வாயில வைக்கும் போது அது புளிப்பா இருந்துச்சு அப்படியே அப்படியே கரைய கரைய கரையா வாவ் வாவ் டேஸ்ட் இந்த நைஸ் மோரே கரைஞ்ச டாப் நாட்ச். டாப் நாட்ச் டாப் நாட்ச் உண்மையில டாப் நாட்ச் அப்படியா அப்படியே நாக்குல நிக்குதுமா ஏய் இல்ல, இதெல்லாம் கம்மிச்சு. அப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்லிக்கோ. இருக்கு. ஏய் உன்னால அவன் எக்ஸ்ட்ராவா பண்றான்டா. ஏன்டா? ஏய் 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 இது ஏதோ வேணும்னு சொன்னல இல்ல ஜாலியா இல்ல ஜாலியா பண்ணுக்காக பண்றது எல்லாமே பட் உண்மையில நல்லா இருக்கு டிஃபரெண்டா இருக்கு டிஃபரெண்டா இருக்கு அந்த மாதிரி இங்க நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. சரி தெரியுமா உங்களுக்கு? இப்போ எங்க ஏய் மாமா கடைக்குள்ள வந்துட்டா சும்மாலாம் இருக்க கூடாது பேசிட்டே நான் ஒரு ஐட்டம் எடுக்கிறேன் மினி பாப்ஸ்க்கு வந்து அதாவது அடுத்த வாரம் டப்பிங் இருக்கா தங்கத்துறைக்கு? அடுத்த வாரம் இல்ல இப்ப இப்ப வா. ஐயோ. அப்படியா என்ன படமா ஆமா மாப்ள உனக்கு எப்படி ஒரு படமா விசால் கிடைக்குது சார் படம் மகுடம் படத்துக்கு டப்பிங் இருக்கு கிளம்பலாம் நானும் பண்றேன் வா 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 பாத்தீங்களா எப்படி தலைவர் பாரு இப்போ செஃப் வேலையை விட்டாரு சார் செப் இவட்ட கேளுங்க டாப் நாட்ச் எல்லாமே சொல்றாங்க அது ஒரு நானே சொல்லி ஏய் உண்மையிலே ஐஸ்கிரீம் சீசனிங் நல்லா இருக்கு அண்ணனுக்கு மோர் என்னமா? தலைவருக்கு மோர் குடுக்கலையே நம்ம சீசனிங் ஐயோ சீசனிங் வரைக்கும் தங்கத்துறை வேற லெவல். சார் உங்களுக்கு புது ஸ்பூன் ஆனா உலகத்திலே மோர்ல ஐஸ்கிரீம் பண்ணதே இதுதான் என்ன மாப்ள ஃபர்ஸ்ட் டைமா வா எல்லாம் நல்லா ஜூம் போங்க மியூசிக் போட்டுருங்க really good. இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுமா இல்ல உப்பு கரெக்டா இருக்குது. இதுல வந்து எங்கடா உப்பு போடு? புளிப்பு காரம்னு சொல்வாங்கல. மூணுமே இருக்கு. கரெக்ட்டா சொன்னீங்க உண்மை ஏய் உண்மை நான் தான் சொல்ல வந்தேன் தேங்க் யூ எல்லாமே இருக்கு டேஸ்ட்ல உப்பு புளிப்பு காரம் மூணுமே ஒரு ஐஸ்கிரீம் இப்பதான் சாப்பிடுறாங்க. ரியலி நல்லா சூப்பரா சார் First class. என்கிட்ட ரசம் இருக்கு சார் இதுல ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங். ரசம் மாமா ரசம் சாப்பிட்டுருக்கீங்களா இதுல ஒண்ணு மட்டும் மிளகு கிழகு எல்லாம் போட்டு மாங்காவா? இதோ இதுல பாருங்க. மாங்காய் போடு. சார் எங்க பிரெயினை கூப்பிடுறோம் வாங்க வாங்க நீங்க fan. உள்ள வாங்க இவங்க தான் வந்து ஷீ இஸ் தி பிரெயின் ஆஃப் a brand We can her name is Divya we can feel the experience person doing this. yes Only with experience you can do this. So I can feel that somebody really experiences this magic in ice cream. So this definitely take you a long way and definitely will bring out more flavors. thank you sir இதே போல 10 All the branch best. owner God ஆகணும். bless you Sound both. and vision. And you also long way. சாப்பிட்ட தங்கத்துறை ஒரு மாதிரி இருக்கு. என்ன? ஏய் ஏய் ஏன்டா கேரா இருக்க மாப்ள மாப்ள இவ்வளவு நேரம் பாய் இல்ல பாய மூடிட்டாரியா? அவர் ஏய். இங்கிலீஷ்ல பேசிட்டாரு என்ன பேசுறாரு டிக்ஷனரியில ஓடி இருந்தாங்க மீனிங் எத்தனை சரி இருந்தாங்க நீங்க எக்ஸ்பிரஷனோட பேசுங்க. சாப்பிட்டீங்களா அந்த ஃபீல் எப்படி இருக்கு? உண்மையிலேயே சாப்பிட்டா அண்ணன் சொன்ன மாதிரி உப்பு புளி காரம் அருமையா இருக்கு ஒரு ஐஸ்கிரீம்ல ஃபர்ஸ்ட் ஒரு எப்பயுமே நம்ம வந்து ஒரு சாம்பார்ல ரசத்துல அந்த ஃபீல் இல்ல ஐஸ்கிரீம்ல ஒண்ணுங்க ரசத்துல அந்த புளிப்பு இருக்கும் காரம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ரசத்துக்கு அப்புறம் இப்ப இந்த மோர்ல வந்து ரொம்ப அருமையா இருக்கு உண்மையிலே ஐஸ்கிரீம்ல அந்த ஃபீல் கிடைக்குது உண்மையிலேயே my team நீங்க வந்து ஒரு மோரை குடிக்கணும் ஐஸ்கிரீம் சாப்பிட எங்க முடியும் ஜியோ பண்ணிட்டீங்கன்னா நேரா இங்க வாங்க மோர் வித் ஐஸ்கிரீம் ரெண்டுமே சேர்ந்து கலந்து வேற கடை பேர் என்ன? லெவல்ல கடை பேர் என்ன? சொல்லுங்க அது. மோக்ஸா மோர்சல் ஓகே. இது சாப்பிட்டு போகும்போது வந்து ஒரு மாப்ள மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க. franchise எல்லாம் கொடுக்குறோம் ஐயா இப்ப கரணி பிரியா ஆமா அது ஃப்ரீ தான். போகும்போது எடுத்துட்டு போங்க அதே பாய் ஏய் ஃப்ரான்ச்சைசி வேற குடுக்குறாங்க. ஆமா பிரான்சைஸ் கொடுங்க நீ லோன் அடிக்கறவன இல்ல எல்லாரும் எடுக்கலாம். ஆமா ஏற்கனவே எடுத்த லோனே கட்டல இப்போ இன்னொரு லோனா மச்சான் மாமா ஆமா வடபழனில ஒரு பிரான்ச் நான் ஆரம்பிக்கிறேன் ஓகே அவ்வளவுதான் அதுல கூட எடுத்துக்கோ. எனக்கு பிரான்ச்சைஸ் காசு கேட்க கூடாது புரியுதா என்ன அப்படி சொல்லிட்டான் அவன்? ஆமா நான் ஃப்ரீயா தரேன் நீங்க டிஸ்கவுண்ட் கொடுப்போம் டிஸ்கவுண்ட் அட பாவி எப்படி வந்தா அது? விஷ்ராந்தி பக்கத்துலங்க பெசன் நகர்ல விஷ்ராந்தி பக்கத்துல மோக்ஷா மோர்சல் விஷாந்தினா என்னது ரெஸ்டாரண்ட். தட்ஸ் ஃபேமஸ் ஹியர். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். லோகேஷ் கனகராஜ் சாரோட ஃப்ரெண்டோட ஹோட்டல். அப்படியா எஸ் சார் அப்படியே பக்கத்துல நம்ம கடை இருக்கு சார் லோகேஷ் கனகராஜ் சார் இங்க வாங்க சார் அடுத்த படத்துல என்னை பார்த்து இவன் எதுக்கோ சூட் ஆகுறான்ப்பா அப்படின்ற மாதிரி படத்துல அவரோட ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு இறக்குறதும் நான் தாங்க. சோ அந்த மாதிரி அப்படியா? ஆமாங்க.
ஸோ அது மாதிரி இங்கேயும் வந்து ஒரு விஷயம் அழகா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மக்களாகிய நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, வந்து டேஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பா பிடிக்கும். Yes. என்ன சவுண்ட் ஓகேவா? பக்காவா Thank you, ப்ரோமோட் thank you, thank you, thank you, thank you, Thank you. thank you. Shops, ரொம்ப தேங்க்ஸ். Thank you. ஆக்சுவலி எங்களுக்காக வந்து பிகின் ரூட்ஸ் வந்து ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். நான் கேட்டது வந்து ஒரே ஆள் தான் கேட்டேன். நேரா ஷோப்ஸ் இல்லை ஒன்று பண்றேன், முடியுமா, ஃப்ரீயா இருக்கீங்களா என்ன, நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்தா அப்படி. ஸோ இந்த டீம் கேமராமேன், ஸோ தேங்க்யூ. அவ்வளோ நேரம் இருந்தாலும் பாருங்க 9 மணி வரைக்கும் பசிக்கும் நின்று நம்மளுக்காக பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. So thank you for coming Behind Woods because நிறைய பேர் ரீச் அவுட்டே பண்ண முடியல. பட் Behind Woods தான் வந்து எப்பவுமே வந்து சோபனாடா சோபனா தான் எப்பவுமே வந்து எனக்கு ஏதாவது பண்ணி நிக்கிறதுக்கு சோபனா தான் வராங்க. So thank you ஷோப்ஸ், வாழ்த்துக்கள். Thank you. அடுத்து பெருசா க்ரோ ஆகணும். Definitely, but jokes apart, நான் நிறைய கேள்விகள் ஜோக்கா கேட்டிருந்தாலும் it is not easy. So மக்கள் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. As a friend, congratulations to both of you. So happy and long way to go. Thank you. திருவேணி. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த பில்லர் இவங்க வந்து இன்டீரியர் டிசைனர். ஸோ நம்ம ஸ்டோர்ஸ் எல்லாமே இன்டீரியர் டிசைன் பண்ண போறாங்க. பண்ணது இவங்க தான், இனிமேட்டும் பண்ண போறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 2 டோன் அப்படின்னு ஒரு கம்பெனி, 1 டோனா 2 டோனா 2-1 இன்டீரியர்ஸ் அப்படின்னு இவங்க தான் நமக்கு இன்டீரியர்ஸ் பண்றாங்க. திருவேணி சூப்பர். இவங்க வந்து இன்னொரு பில்லர் திவ்யா அண்ட் ஷீ இஸ் a ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். இப்போ நான் இந்த ஒரு கான்செப்ட் என்னப்பா புரோட்டீன் அது இது இவனுக்குலாம் இங்க அறிவு வந்தது இப்படிலாம் நீங்க கேட்பீங்க, கண்டிப்பா அந்த கேள்வி எல்லாம் அந்த கேட்பீங்க. அறிவு அங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க அதுக்கு ஒரு கரெக்டா ஒரு சர்டிஃபைடு ஒரு பயங்கரமான மூளை வேணும்ல. மை ஃப்ரெண்ட், ஸோ சின்ன வயசுல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால வந்து இவங்க தான் எனக்கு ஒரு பில்லராக இருந்து இந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு. ஸோ ஆக மொத்தம் அவங்க 2 பேரோட மூளையால நிறைய விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மூளையால என்னன்னு தெரியல, இனி பார்க்கலாம். That's all. Thank you. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.